டேய் என்னடா இது கோலம்? இல்லதானா எனக்கு சமையல் கத்து தரேன்னு சொன்னேன்ல. புதுசா யாருமே சாப்பிட்டுருக்காத டிஷ் எல்லாம் எனக்கு சொல்லி தரேன்னு நீங்க. அதான் சமையல்காரனாவே வந்துட்டேன். எப்படி இருக்கு இந்த கெட்டப்? ஷோ, இந்த வேஷம் எனக்கு பிடிக்கவே இல்ல. பிடிக்கலையா? சரி, இந்த துண்டா ஊத்துறேன். வேணா இந்த கரண்டையை கூட மாட்டிடுறேன். எந்தனா நான் சீரியஸா தான் கேக்குறேன். ஏதோ டிஃபரெண்டான மெனுவெல்லாம் சமைக்கிறதுக்கு சொல்லி தர போறேன்னு சொன்னல, அது சொல்லி கொடு. வா. சமைக்க நான் கத்து தரேன்னு சொன்னேனா? ஆமா. சமைச்சு தரேன்னு தானே சொன்னேன். ஒரு நிமிஷம். தல தல. பாரு. தனா என்னதானா அது? நீ ஹோட்டல்ல மேனேஜர் ஆயிட்ட இல்லையா? அதனால யூடியூப் குக்கிங் ஷோ எல்லாம் பார்த்து நான் சில புது ஐட்டம்ஸ் எல்லாம் சமைக்க கத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாரு. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா உன் ஹோட்டல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணு. நான் வேலைக்கு போறதுக்கு நீ வீட்ல இருந்தே கிரியேட்டிவா சப்போர்ட் பண்ற. ஆமா, பின்ன யார் பண்ணுவா? சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதா? சூப்பர் தானா? டேஸ்ட் செம்மையா இருக்குதுனா? எல்லாமே செம்மையா இருக்கு. சீக்கிரமே இது எல்லாத்தையும் ஹோட்டல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். ஏய், நிஜமா தான் சொல்றியா? எல்லாமே டேஸ்டியா இருக்கா? இல்ல எனக்காக சொல்றியா? ஏய், நிஜமா தாண்டி சொல்றேன். எல்லாமே நல்லா இருக்கு. சரி, உனக்கு எப்படி இந்த ஐடியா எல்லாம் வந்துச்சு? உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்படுற பாத்தியா? அதுதான். இது போதும்னு நினைக்கிறவன் அதே இடத்துலதான் இருப்பான். புதுசா கிரியேட்டிவா யோசிச்சாதானே நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். அதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. எப்படி? கலக்கிரிய பண்றாடி. போதும், அப்படியெல்லாம் பாக்காத. சீக்கிரமா குளிச்சுட்டு வா. மேனேஜர் சீக்கிரமா போணும்ல. போ 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 போ. தனா, தனா